කරුණාකරලා මේ සමාවෙන්න මම මේ ස්ටොප් වොච් එක ඕෆ් කරා මගේ අන්තිම සතිය ඒ නිසා මට තප්පරයක්වත් මේ නාසි කරන්න කැමති නැහැ. තප්පරයක්වත් අඩු කරන්නේ වැඩියෙන් දෙනවා මිසක්. Thank you sir. මේක දැන් මගේ අන්තිම සතිය මගේ පාර්ලිමේන්තු කතාවලින් මගේ අන්තිම සතිය ඒ නිසා ඉන්දෝවානේ කතාවන්නකෝ අයි ගාගන්නේ கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே சபாநாயக கதிரையில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் முக்கியமாக நாங்கள் கதைக்க வேண்டிய விடயம் இந்த எங்களுடைய சிறப்பு பிரேணியை தவிர்த்து முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு சில விடயங்கள் இதிலே நான் ஏற்கனவே பல தடவைகள் பல இடங்களிலே தொடர்பாக கதைத்திருக்கிறேன். ஆனால் அண்மைய தினத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். இன்றையோட எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டது. ஆகவே இதை ஒரு அரசியல் ஆக்காதீர்கள். மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நான் ஒருத்தன். இரண்டாவதாக பார்த்தால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேரோட எங்களுடைய இளங்குமரனோட எங்களுடைய சுகாதார அமைச்சர் சேர்ந்து ஒரு மீட்டிங் இதோட எல்லாம் முடிந்து விட்டேன். நான் நினைச்சேன் எல்லாம் முடிந்து விட்டேன். ஆனால் சரியான கவலை என்னென்றால் இன்றை வரைக்கும் அந்த 9 தாதிய உதவி உத்தியோகர் 9 பேரும் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவனாக 10 வருடங்கள் இந்த இலங்கையினுடைய மருத்துவ சாலைகளில் மருத்துவ விடுதிகளில் வைத்தியசாலைகளில் நான் வேலை இருக்கிறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக 2 வருடம் வேலை இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டில் இருந்து இந்த மருத்துவத்துறையில் பேராதனை டென்டல் ஃபேக்கல்ட்டியிலிருந்து மருத்துவத்துறையில் இருந்திருக்கிறேன். ஆகவே ஒரு இனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், ஒரு இனத்துக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகளை எந்த இனம் அடக்குகிறதோ அந்த இனத்திலிருந்து ஒருவன் கதைக்காவிட்டால் அந்த அடக்குமுறைகள் இனவாதங்கள் ஒரு நாளுமே இந்த நாட்டில் அழியாது. அந்த வகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னுடைய சகோதரங்களுக்கு நான் என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்னான் வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி. திட்டமிட்ட ரயில முதல் கருணாவோட அதுக்கு பிறகு ரணிலோட இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியலில் இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும் இல்லாத அரசாங்கம். அன்றைக்கு நான் பார்த்தேன் எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் இல்லை. வெக்கமடாப்பா வெக்கம் சொன்னாலும் வெக்கமாக அதுக்கு வெக்கப்பட்ட வேண்டுகை வெக்க வையா. அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில் வந்து ஒரு முஸ்லீம் மறுத்தி விட்டுருக்காங்க. எந்தக்கு அந்தால தூக்குறாங்களோ தெரியாது. அந்த ஆளோட எதிர்கட்சி நல்ல உண்டு. என்னோட சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்தில் உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகளில் அந்த நன்றி கடனை செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதுக்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன். நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டு MHA மாஸ்ட்ரம் அவர்கள் தமிழ் மக்கள் பொட்டுகள் அணிந்து ரூபகாயினில் செய்தி வாசிக்கலாம் என்று சட்டங்களை சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த போது அந்த மனிதன் தன்னுடைய இனத்தினுடைய வழிகளை விட்டு தமிழ் மக்களுக்காக போராடியது. அந்த நன்றி கடன் மட்டும்தான் இன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம். அன்று அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கிறேன். I wish to quote something from the Holy Quran. People's destiny will not be changed unless the people change their destiny. சகோதர முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, என்னுடைய இனத்திலிருந்து உங்களுடைய இனத்துக்கு கல்லறியப்படுமாக இருந்தால் அந்த கற்களை எங்களுடைய இதயம் தாங்கிக் கொள்ளும். இதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காலத்தில் எங்களுடைய இனம் நோக்கி உங்களுடைய முஸ்லிம் அடிப்படைவாதிகள் யாராவது எந்த இனவாத கருத்துக்களை தெரிவித்தால் அன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பார். நான் இருக்க போவதில்லை, இந்த பாராளுமன்றத்திலே நான் இருக்க போவதில்லை. ஆனால் அன்று நான் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறேன் பொம்மை வழி காக்கை தீவு பிரதேசங்கள் தான் வடக்கு மாநிலத்தில் அதிமோசமாக சுகாதாரத்துறை சீரழிந்த ஒரு பிரதேசமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்தில் மீள குடியமர்த்துகிறோம் என்ற பெயர்வையில் அந்த இடத்துல போய் பாருங்க, பொம்மை வழியை போய் பாருங்க காக்கதீவை. நான் இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கிறோம், ஒரு தமிழ் நான் சொல்றேன், இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கிறோம். முதலாக அபிவிருத்தி செய்வது பொம்மை வழி காக்கதீவு பகுதிகளில் மக்கள் வாழுகிற இடம். அடுத்த மழை என்ற சரத கட்டி கொண்டு போய் நிற்பாங்க. ஏனென்றால் உதவித்தொகை கொடுக்கிறோம், டயஸ்போராட்ட காசு வேண்டி முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லை, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த எந்த இனம் படுத்துகிறதோ அந்த இனத்திலிருந்து கதைப்பதுதான் ஒரு முழுவெலும்புள்ள ஒரு மனிதனுடைய வேலை. இதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் வந்து சேகுவேர் அவர்களால் எழுதப்பட்டது. தவறை தவறு என்று சொல்லாவிட்டால் நீங்கள் தான் அடிமைத்தனத்தின் மிக கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சேகுவேரா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் வந்து நாளை சிறப்பு பேரணை ஒன்று கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில். தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய நகமும் சதையுமாக வாழ்ந்த இந்த பார்த்தா கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் ஈரோஸ்ல இருந்து அது வந்து கிழக்கு மக்கள் 40 வருஷம் அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்றால்
இந்த வரைக்கும் சொல்லுறேன், கிழக்கு மாகாணத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொன்றது. அது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கையில் போய் விழுந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான், ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இந்த வரைக்கும் பிரித்து வைத்திருக்கிறது. அடிபட்டு எவ்வளோ ஆளமாடா அடிபட போகிறோம்? எனக்கு விளங்கல. காதர் மஸ்தான் நாங்காடன் அண்ணன் எத்தனை நாள் அடிபட போகிறோம்? இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளைக்கு அடிபட போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் நிப்பாட்டுறோமோ? பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கதைக்கிறார் அந்த விடயத்தில் வந்து எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு 9 உதவியாளர்களை இடம் மாற்றுவது அல்ல எங்களுடைய தீர்வு. அந்த நான் நாளைக்கு சிறப்பு பேரணை போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் வந்து போலீஸிலே இணைவதற்குரிய யூனிஃபார்ம், அதே நேரத்தில் இன்றைக்கு கூட கழுபோட வைத்தியசாலையில் போனால் என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் 3 பேர் 2 பேர் வந்து முஸ்லீம் பிள்ளைகள். என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் இன்றைக்கு அவளை கன்சல்டன்ட் அவளையோட சேர்ந்தா நான் இன்றைக்கு இன்டர்ன் செய்தேன். அவளை ஸ்காப் போட்டிருப்பாளவே, அவளை என்னுடைய தங்கச்சி மாதிரி. ஆனால் இன்றைக்கும் எனக்கு விளங்கையில் இந்த சமூகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற இவங்களை பேசாதீங்கடா, கவலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச அட பாவண்டா, அவங்களுக்கு வாயும் இல்லை, வேற இடத்துல இருக்கிறதும் இல்லை, எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை அவங்க எங்களுடைய கேண்டீனில் வந்துருந்து கதைக்க தான் எங்களுக்கு விளங்கும். அவங்க சொல்லித்தான் நாங்கள் இதில் கதைக்கிறோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே அது தொடர்பாக அரசாங்கம் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். මේක සිංහලෙන් කියලා ඉවර කරනවා. සමහරලාට මේක මගේ අන්තිම සතිය වෙන්නදී සමහරට තව සතියක් මට එන්න පුළුවන්. මම ඇත්තටම මේ පාර්ලිමේන්තුව එනකොට ගොඩක් බලාපොරොත්තු තියාගෙන ආවා. නම අනුරුද්ධ සානායක අනුරුමත් සානායකට සපෝට් එකක් දෙන්න කියලා ටී-ෂර්ට් එක දාගෙන හිටපු පොරක්නේ. එතකොට ගොඩක් හිතාගෙන ආවා මේ රටේ සම්පූර්ණම ලස්සන වෙලා මේ වල්පල ටිකක් අයින් කරලා වල්පල ටිකක් ගෙන තියනවා කියලා අන්තිමට අපි ගෙනලා තිබ්බේ මේ පාර්ලිමේන්තුව කක්කුස් මාලිව. හරිද? කක්කුස් මාලිවයි උගන්ඩා නංගිවයි ගෙනලා තිබ්බේ පාර්ලිමේන්තුව. මම ඇත්තටම ගණකාට වෙනවා මේ පාර්ලිමේන්තු එම්පි කෙනෙක් මේ නගිටලා ස්ටොප් වොච් එක බලාගෙන කතා කරන ඕන විදියට මේ පාර්ලිමේන්තුව පත් කරලා තිනවා. ඇත්තටම ඔයගොල්ලෝ හිතලා බලන්නකෝ. ඔයගොල්ලෝට ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් කෙනෙක් ඉඳලා ඒ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් හැමදාම බොරුවක් කියනවනේ, පච්චයක් ගහනවනේ, රැයට නිදාගන්නත් කැමති වෙයිද? නෑනේ. ඒ වගේ තමයි අපේ රටට අපේ ලොක්කාව අපි 2024 දැම්මා. හැමදාම කියන්නේ බොරුනේ යන්නේ. හැම එකටම කියන්නේ ඔයගොල්ලෝ කිව්වා ජාතිවාදී ආණ්ඩු නෑ, කිසි දෙයක් නෑ කියලා. දැන් ඔය වපුර පුපුරලා තියෙනවා නගින හිර පැත්තට මේ මුස්ලිම් අර දරුවන්ගේ මේ ස්කාෆ් කෙන. ඊට පස්සේ දැක්ක මම මේ මාත්‍යවල කිල්නොච්චි වල අක්කරපණක් අල්ලගෙන තට්ටු 3ක් බිල්ඩින් හදාගෙන LTT එකක් හදුනා කියලා කවුරු හරි හියුමන් රයිට්ස් එකෙන් ගිහිල්ලා පොරක් ගිහිල්ලා මීඩියා ස්ටේට්මන්ට් එකක් දෙනවා. අනේ මේ අපිට කවදාවත් මං කියන්නම් මේ රට ආපහු මේ LTT ජාතිවාදී හදන්න ඕනේ නැද? මම අන්තිම දවස මට නිකන් එකක් අහන්න කැමති. කවුරු හරි ඇත්තටම JVP කාරයෝ ඉන්නවනම් කියන්න මේ ප්‍රභාකරන් රස්තවාදියා කියලා. කවුරු මේ අන්තිම දවස කරුණාකරලා කියන්න වාඩේ. ලැජ්ජයි. ලැජ්ජයි උඹලට. හරිද? කරුණාකරලා අඩුම ගාන තමුන්නාසලාගේ වෙනුවට නැති වෙච්ච රණවිරුවට රණවිරුව කියන්නකෝ. අන්තිම දවස අහන්න. ආය අහන්න වෙන්නේ නැහැ මට. එළියෙන් දන්නවා අහන්න වෙන්නේ. නේ මම දැක්කා උන් අපේ කතානායකතුමාට මිලියන් 30ක් කොර බංජා දූෂණ කරලා දිනවා කියලා සියබොක් එකේ ගිහිලා මේ නඩුව දාලා තිනවා. මම ආවිලා පළවෙනි දවසේම කැප්පුනේ මේ කතානායකතුමාත් එක්ක. මතකයිද ඔයගොල්ලොට? අන්තිමට චාමින්ද කොල්ලට නයියා එළියට දාලා. හරිද? ඌ දැන් මේ FR එකක් දාගෙන සුප්‍රීම කෝට් යනවා. ලැජ්ජයි. මේ කතානායකතුමාට සියබොක් එකේ මිලියන් 30ක් මේ හොරකම් කරා කියලා මේ අභාවිතා කරා කියලා මේ තේබල අභාවිතා කරා කියලා නඩුව දාලා තිනවා. ඒක අමතරව මේ බැක්ඩේට් කරලා ලියුමක් ගන්න හැදුවාට කතානායක අපේ ස්පීකර් කතානායකතුමා බැක්ඩේට් කරලා මේ කැබිනට් එකෙන් ලියුමක් ගන්න හැදුවල්. අන්තිමට මේ ප්‍රයිම් මිනිස්ටර් කියලා ඒක දෙන්න බෑ කියලා. ඒවා මේකේ මාධ්‍යවල තියෙනවා. ඒ නිසා දුකයි. 323 කන්ටේනර් ගිය දැනක හොයාගන්න බෑ. හරිද? හැබැයි අපි ජෙලෝ ලයින් එක වාහනේ නැවතුවා නම් නඩුව 29ක්. මට දාපු නඩුව 29ක එකක්වත් මම වැඩිකාරය වෙලා තියෙනවා කියන්නකෝ. අවුරුදු 39ක් මම මේ සිස්ටම් එකේ හිටියා. මට එක නඩුව තිබ්බද කියන්නකෝ මම පාර්ලිමේන්තුව එන්න කලින්. ඒ නිසා ඔයගොල්ලෝ ගොඩක් බලාපොරොත්තු තියාගෙන ආවා. මම හිතන්නේ මේ පාර්ලිමේන්තුවෙන් නම් පළවෙනිම ඉවත් වෙන්නේ මම වෙන්නදී. ඇත්තටම හර්ද සාක්ෂි මම ඔයගොල්ලන්ට මාර ආදරේ වෙලා හිටියේ. මාර බලාපොරොත්තුව තිබ්බා මේ පාර්ලිමේන්තුව වෙනකොට. ඇත්තටම කියන්න මේ කින රට සම්පූර්ණයෙන්ම ලස්සන වෙනවා කියලා. දැන් කවුරු කියනවා ඊළඟට අපේ වාහන ටිකක් අඩුම විලට ගන්න. ගරු මන්ත්‍රීතුමනි ඔබතුමාගේ කාලය අවසానයි. 9:29 හරි සර්. තව තපර 20ක් දෙන්න. එතකොට අපි බලාපොරොත්තු මේ විට්ස් එක දෙන්න ඕනේ නැහැ ලක්ෂ 12ට. අඩුම ගාන විට්ස් එක ලක්ෂ 80ට 90ටවත් ගන්න පුළුවන් විදිහට මොනවා හරි
හදාගන්න ඕනේ ඩොක්ටර්ස්ලාට පර්මිට් එක දෙන්න ඕනේ පුළුවන් නම් ඩොක්ටර්ස්ලා ඔක්කොම පිටරට බයිනවා මමත් ඕන වුණ පිටරට ගිහලා ජීවත් වෙන්න පුළුවන් මට SLMC එකක් තියෙනවා GMC එකක් එක්සල් එකක් ලියාගත්තා නම් යනවා පිටරට මේ කෝටි දෙකමාර කවුරු දෙකට පඩිය අනේ පොඩ්ඩක් හිතලා බලන්නකෝ අපි නැති කාලෙවත් මේක කියන දේවල් පොඩ්ඩක් හිතට අරගෙන ලබන වරදකට මේ ඩොක්ටර්ස්ලාට පර්මිට් එක තියලා 1200 ගාන ඩොක්ටර්ස්ලා පැනලා තියෙනවා රටෙන් හොඳයි ඔබතුමාගේ කාලය අවසానයි දැන් ඒ නිසා පොඩ්ඩක් කල්පනා කරලා කල්පනාවෙන් වැඩ ගන්න බොහොම ස්තුතියි ගරු මුනිර් මුරල්පර් මන්ත්‍රීතුමා